காலையில் எந்திரிச்சதும் ஐயோ டைம் ஆயிடுச்சு ஏன்னா அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம உங்கள் ஒர்க்குக்கு இல்லை காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா? நீங்கள் கரெக்டான வீடியோவில் தான் இருக்கீங்க. ஹாய், ஐம் செர்லின் ஸ்டெஃபி. நான் இன்னைக்கு உங்கள் மார்னிங் ரொட்டீனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். எப்படி உங்கள் மார்னிங்கை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக காமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட என்னதுமா சொல்ல போகிறேன். உங்கள் மார்னிங் அன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. முன்னாடி நாளே நீங்கள் தூங்க போகிற 10 minutes பிஃபோர் இருக்குல்ல, அப்போத்துலேருந்தே உங்கள் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, இன்னையிலேருந்தே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு 10 minutes முன்னாடியே உங்கள் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அவுட் சைட் நாய்ஸ்லேருந்து ஒரு சின்ன எஸ்கேப் ஆகிடுங்க. எந்த ஃபோனும் சரி, நோட்டிஃபிகேஷன்ஸ், மெசேஜஸ் எதுவுமே பார்க்காதீங்க. அந்த 10 minutes நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றத பிளான் பண்ணுங்க. லைக் நாளைக்கு நான் இது ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். லைக் புக் ரீட் பண்ண போகிறேன், இல்லை நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இல்லை இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறேன், இல்லை இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி நாளைக்கு நான் இந்த விஷயத்த பண்ண போகிறேன்றத நீங்கள் முன்னாடி நாள் அந்த 10 minutes பிளான் பண்ணுங்கள். நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் காலையில் எந்திக்கும் போது என்னடா பண்ண போகிறோம், ஐயோ என்ன அவசரமாக டே போயிடுச்சுன்றது மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் எந்திரிச்சு ஓகே நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிக்கிறீங்களா? லைக் ஒரு 9:30 கிளம்பணும், ஆனால் 9க்கு எந்திரிக்கிறது, ஒரு 8:30க்கு எந்திரிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ரெகுலராக நீங்கள் எந்திரிக்கிறத விட ஒரு 10 minutes பிஃபோராகவே எந்திரிங்க. ஷுவராக சொல்கிறேன், இந்த 10 minutes உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். இந்த 10 minutes நீங்கள் நேற்று போட்டிங்க தெரியுமா அந்த பிளானை எடுத்து பாருங்கள். நான் என்னென்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். அதான் இன்னைக்கு நாள் இருக்கே, நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்கே, நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் 10 minutes என்னால் பண்ண முடியுமா, நான் பண்ண பிளான் லைக் அந்த எக்ஸசைஸை பண்ண முடியுமா, இல்லை அந்த புக்கை எடுத்து ரீட் பண்ண முடியுமா, இல்லை அந்த கோர்ஸை எடுத்து படிக்க முடியுமான்னு அந்த 10 minutesக்குள்ளேயே நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்ததை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நீங்கள் அப்படி நீங்கள் டிசைட் பண்ண விஷயத்த நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஆமாங்க, அந்த கான்ஃபிடென்ட் அந்த டேவையே உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும். அந்த மாதிரி அந்த எந்த டேவுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள். ஆமாங்க, நீங்கள் மட்டும் அந்த கோலை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, அன்னைக்கு டே நீங்கள் பிளான் பண்ணதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அந்த டேவே உங்களுக்கு செம்மையாக போகும். நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே நான் பண்ணணும்னு நினச்சதை இன்னைக்கு காலையிலே பண்ணிட்டேன், ஸோ ஐம் சாட்டிஸ்ஃபைட், ஐம் ஹாப்பின்னு அந்த டேவே உங்களுக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போகும்.